மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K. இங்க பாருங்க HDR சப்போர்ட் வந்து HDR10 HL 4K ல வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கு பாருங்க. 4K சப்போர்ட் இருக்கு இதுல டிஃபால்ட்டா இருக்க யூடியூப்ல. இங்க பாருங்க பிக்சர் குவாலிட்டி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. வேற லெவல். ஆனா ஆக்சுவலா 20,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோனால உங்களுக்கு டெக்ஸ்கால் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஏஎனோட லெஜெண்ட் ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அப்படி என்ன இதுல ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுல வந்து Android 12 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3GB RAM வந்து கொடுக்குறாங்க. 64GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. OTT கண்டென்ட் நம்ம எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக 20,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கொடுக்குறாங்க. சவுண்ட்ல வந்து உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் 15 வாட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ லவுடரா வந்து எதிர்பார்க்கலாம். HDR10+ அதுக்கப்புறம் HLG சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. இதுதான் மற்ற ரெலவெண்ட் கம்பேரிசன் ப்ரொஜெக்டர்ல இல்லாத புதுமையான விஷயம். மற்ற ப்ரொஜெக்டருக்கும் இந்த ப்ரொஜெக்டருக்கும் கம்பேரிசன் நிறைய பேர் குழம்பி போயிருப்பீங்க. எந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாம்? ஏன்னா இதே செக்மெண்ட்ல 3 ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு வருது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து நான் சஜஸ்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். விலை பாத்தீங்க அப்படின்னா 32,000 அப்படின்னு சொல்றாங்க. இது வர்த்தா கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹை எண்ட் ப்ரொஜெக்டருக்கு ஈக்குவலா வருது. அதனால இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சேனல்ல புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த ப்ரொஜெக்டரை வந்து குயிக்கா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ 4K அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம 4K சப்போர்ட்டும் வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா, எந்த அளவுக்கு 4K சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸு நல்லா செம்ம பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக ப்ரொஜெக்டரோட சைஸும் கூட இங்கே பாருங்கள். இந்த ஏஎன் டோப்ரோட்டோ ரெண்டுமே வந்து ஒரே பிராண்டு தான், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரிங்களா, ப்ரொஜெக்டர் வந்து நல்லா செம்ம வெயிட்டுங்க. ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சரியான வெயிட். நான் கையில் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ கீஸ்டோனுக்கான சென்சார் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் 65mm 142mm ஃபோக்கல் லென்த் வந்து 2.8 ALL கிளாஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெஷ் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்க வந்து உங்களுக்கு அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஹீட் சிங்க்கான அந்த வென்ட்ஸு. சரிங்களா, ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி வெண்ட்டு தான். பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்இடி ப்ரொஜெக்டர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்கறது தான், ப்ரோ இதில் சீலிங் மவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இங்கே பாருங்கள், சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து வருது. சென்டரில் வந்து ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் பாட்டம் பொறுத்த வரைக்கும். இதோட பேக் சைடை வந்து உங்களுக்கு ஈத்தர்நெட் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் இங்கே பாருங்கள், இங்கே வந்து பவர் பட்டன். அதுக்கப்புறம் வந்து ஒரு HDMI போட்டு, இந்த HDMI போட்டு வந்து உங்களுக்கு ஆர்க் சப்போர்ட்டோடு வருது. அப்புறமா 2 USB போர்ட், அதுக்கப்புறம் 3.5mm ஜாக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பவர் ப்ளக்இன் பண்ணுறதுக்கான அந்த போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும். ப்ரொஜெக்டர்லேயே வந்து உங்களுக்கு லென்ஸ் கேப்பும் வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹைஎண்ட் ப்ரொஜெக்டர் எல்லாத்துலேயும் லென்ஸ் கேப் இல்லைன்னு சொல்லிருந்தீங்க. ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ளெக்சிபிள். எப்பவுமே வந்து லென்ஸ் கேப் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க. இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி வருது. ஸோ உடையாது. சரிங்களா, அதே மாதிரி டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டோப்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டிங்கான பேட்சிங் வந்து உங்களுக்கு வருது. 2 சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அக்சசரிஸ் பார்த்துடலாம். அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். எப்படி ப்ரொஜெக்டரில் சேஃப்டி நோட்டு, இன்ஸ்டாலேஷன் மெத்தடு, அதுக்கப்புறம் ரிமோட்டு, ப்ரொஜெக்ஷன் சைஸு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிமோட்டு சரிங்களா. ஸோ இது வந்து ப்ளூடூத் ரிமோட்டு. HDMI கேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டஸ்ட் கிளாத் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2-pin பவர் கேபிள் வந்து உங்களுக்கு வருது. 1462 இந்த ப்ரொஜெக்டரோட வெயிட். வாங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். இந்த ப்ரொஜெக்டரோட டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மற்ற ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு இந்த சென்டர் லென்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி உள்ளே போன மாதிரி இருக்கும். இது வந்து வெளியவே இருக்குது. சின்ன சைஸ் தான். ஆனால் இதோட இது ப்ரொடியூஸ் பண்ணுற லூமன்ஸ் வந்து கம்பெனி சைடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2500 ஆன்சர் லூமன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணோடனே செம்ம பிரைட்டாக இருக்குது பாருங்கள். அதே பிரைட்னஸ் தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து டோப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட் வந்து வருது.
நான் மேலே வந்து லைட் போட்டிருக்கேன். லைட் போட்டிருந்தாலும் என்னால் கிளியராக பார்க்க முடியுது. இதில் கொடுத்துருக்க 3GB ரேம் என்ன யூஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உள்ளே லோட் பண்ணுற இந்த பூட் டைம் வந்து ரொம்ப கம்மி. ஆண்ட்ராய்ட் 12 யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு எடுத்துக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப கம்மி மற்ற ப்ராஜெக்டரை கம்பேர் பண்ணும்போது. இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஹோமில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நான் லைட் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். லைட் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்க, லைட் ஆஃப் பண்ண உடனே பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடாமல் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து ஸ்க்ரீனுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8 அடி. இந்த 8 அடியில் உங்களுக்கு 100 இன்ச் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த சைட்லேருந்து கொஞ்சம் வெளியே வருது ஸ்க்ரீனு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் சின்ன ரூம்லேயும் அப்படின்னா இந்த த்ரோ ரேஷியோ வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும். அந்த வகையில் இந்த ப்ரொஜெக்டரில் த்ரோ ரேஷியோ உங்களுக்கு கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்க ரெசல்யூஷன் வந்து 4Kல வந்து HDR கண்டென்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது இதில். அங்கே பாருங்கள், ஸ்டன்னிங் வீடியோ குவாலிட்டி, வேற லெவலு, செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக வீடியோ குவாலிட்டி அதில் கலர் சேச்சுரேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20,000:1 கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரைட்டராக இருக்கிற ப்ரொஜெக்ட் எல்லாமே வந்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒயிட்டு வாஷ் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதனால் என்ன ரீசன்னா, அதிகம் பிரைட்னஸ் கொடுக்கும் போது கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து மறந்துடக்கூடாது. அதுதான் ஹை அண்ட் ப்ரொஜெக்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஹை அண்ட் ப்ரொஜெக்டர் எல்லாத்துலேயுமே கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஜாஸ்தி இருக்கும், பிரைட்னஸும் ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டான சில பிராண்ட் ப்ரொஜெக்டர்லாம் சரிங்களா, 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குறதுலாம் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதில் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது. நான் கிட்டே எடுத்துகிட்டு போகிறேன், பிக்சலேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ சுத்தமாக வந்து பிக்சல்ஸ்லாம் வந்து தெரியவே இல்லை. செம்மையாக இருக்குது உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். இப்போ Fire TV Stick 4K நான் வந்து ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். இந்த 4K Fire TV Stickல வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயுமே போகிற மாதிரி தான். இதில் வந்து HDR10 சப்போர்ட் இருக்குது சொல்கிறாங்க. பட் Fire TV Stick ஸ்ட்ரீமிங் டிவைஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக் போனீங்க அப்படின்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுதாங்க பாருங்கள். எஸ், டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் இருக்குது, PCM ஆடியோ இருக்குது. மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz. HDR சப்போர்ட் வந்து HDR10 HLG. அதுக்கப்புறம் டால்பி விஷன் வந்து நோ. சரிங்களா? டால்பி விஷன் டால்பி அட்மாஸ் தவிர மீதி எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. இது வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான். இதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களே ப்ரீலோடட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. வீடியோ, நியூஸ், மியூசிக்கு, மிராகாஸ்ட் இருக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோரு, சரிங்களா, டியூபி, இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு அதிலே வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேலே வீடியோன்னு சொல்லிட்டு இருக்குது. வீடியோலேயே வந்து ப்ரீ டிஃபால்ட்டாக மூவிஸ்லாம் அதுவே லோட் ஆகிருக்கும் அதில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் மூலயமா. மியூசிக்கும் அதே சேம் விஷயம் தான். செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் இருக்குது. இதில் வந்து Wi-Fi 6 சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் ஸ்ட்ரீமிங்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிக்க முடியும். எக்ஸ்டர்னல் HDMI ஸ்ட்ரீமிங் டிவைஸ் தேவையே இல்லைங்க இதில். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டெஸ்க்டாப் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. பிரைட் செட்டிங்ஸ் வேணால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். பிரைட்னஸில் வந்து ஆட்டோ இருக்குது, கஸ்டமைஸ் கொடுத்து நீங்கள் பிரைட்னஸ் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல விஷயம். பிரைட்னஸ் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நான் 10லே வைக்கிறேன். மேலே கஸ்டமைஸ் இல்லாமல் வேறு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, லோ நாய்ஸ் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாகும் அதுக்கேற்ற மாதிரி. சரிங்களா? நம்ம இப்போதைக்கு ஆட்டோலேயே வச்சுருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் வந்து மாறும். ஜூம் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்குது. ஜூம் செட்டிங்ஸில் ஹரிசாண்டல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, மாற்றிட்டீங்க. இந்த மாதிரி வர்டிக்கல் ஜூம்னு சொல்லிட்டு இருக்குது. வர்டிக்கலாகவும் நம்ம வந்து ஜூம் செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து வர்டிக்கல் ஜூம்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும், கீழே ஸ்ட்ரிங்க் ஆகும். ஹோல் ஜூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கே பாருங்கள். ஸோ மொத்தமாக வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு சின்னதாக எடுத்து பாருங்கள். 100 இன்ச்சில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைஸ் வந்து கொண்டு வந்துடலாம். இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, எனக்கு வந்து ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னது, நான் வந்து பெரிய ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம், சின்ன சைஸ் இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஜூம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிவி மாதிரி வச்சு நீங்கள் அழகாக பார்க்கலாம்.
ரீசெட் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக 0 வந்துடும். ஸோ ஜூம் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கும். ட்ரபிசாய்டு அது பாருங்கள் ஃபோக்கஸ் அந்த பட்டன் வச்சிங்க அப்படின்னாலே சென்சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ட்ரபிசாய்டு இருக்குது, அது வந்து கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும். கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 4 எண்ட்லையும் கரெக்ட் பண்ணிக்கும். சரிங்களா, பண்ணிடுச்சு பாருங்கள். ஆட்டோ அப்டக்கிள் அவாய்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ஆக்சஸ் ஸ்க்ரீன் இருக்குது. ஹரிசாண்டல் கேலிப்ரேஷன் இருக்குது. அதில் வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்டோ ட்ரபிசாய்டில் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா 4 பாயிண்ட் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ 4 பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த 4 எண்ட்லையும் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்துடுச்சு. 4 எண்ட்லையும் நமக்கு மேனுவலாக வேணும்னாலும் மேனுவல் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக் வேணும்னாலும் ஆட்டோமேட்டிக் நம்ம கொண்டு வர முடியும். அவ்வளோதாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் 4 சைடுன்னு சொல்லிட்டு இருக்குது. சைட்ஸ் வேணும்னாலும் சைட்ஸ் நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இன்புட் சோர்ஸ் இருக்குது. இன்புட் சோர்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வரும். HDMI மூலிமா HDMI வர வைக்கலாம். மீடியா சென்டர் தான் பென்ட்ரைவு. சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அவங்களே வந்து டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. ப்ளூடூத் வந்து 5.2 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ப்ளூடூத் ரிமோட் போச்சு அப்படின்ற கவலையே வேண்டாம். ரிமோட்டை நீங்கள் வந்து புதுசாக ப்ளூடூத் ரிமோட் எதுவாக இருந்தாலும் இதில் பேர் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ரிமோட் வந்து எங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து கொடுத்தது வந்து போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வரி பண்ண வேண்டாம். இதில் இப்போ வர புது ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் யூஸ் பண்ணி புதுசாக வந்து நம்ம ரிமோட் வாங்கி பேர் பண்ணிக்க முடியும். Fire TV 6 அமேசான் மாதிரி. ப்ளூடூத் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக HDMI வந்து ஆன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இருக்குது. சிஸ்டம்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து டேட் அண்ட் டைம் மாற்றிக்கலாம். பூட் மோட் என்ன மோட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் சைன் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் சவுண்ட் வேணும்னா அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபேக்ட்ரி ரீசெட்டு, அபவுட் ப்ரொஜெக்டர் உள்ள போனீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து 12 இருக்குது. மெமரி 3, டிவைஸ் ஸ்பேஸ் 64. ஏன்னா மற்ற ப்ரொஜெக்டர்லாம் வந்து 2GB RAM தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது 3GB டிவைஸ் ஸ்பேஸ். அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு மெமரி க்ளீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ரொம்ப ஓவராக மெமரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ க்ளீன் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரிமைண்டர் வேணுன்னா ரிமைண்டர் வந்து செட் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து பாருங்க ஏதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கில் பண்ணி விட்ரும். கில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மெமரிக்கு வந்து ஸ்பேஸை வந்து எடுத்து விட்ரும். ஸோ இதுதான் இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஹாட்ஸ்டாரில் 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றவங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் 4K அல்ட்ரா HD அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்டாரில் உங்களுக்கு வருது. ஸோ 4K Fire TV ஸ்டிக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணும். நீங்கள் டிஃபால்ட்டாக எனக்கு HDMI ஸ்ட்ரீமிங் டிவைஸ்லாம் எதுவும் இல்லை, எனக்கு இல்லைனாலும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஹாட்ஸ்டாரில் 4K சப்போர்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அமேசான் ப்ரைம் பொறுத்த வரைக்கும் அங்கே பாருங்கள் AD சொல்லிட்டு இருக்குது. அல்ட்ரா HD சரிங்களா, அல்ட்ரா UHD அப்படின்னு சொல்லிட்டு போட்டு HDR10+ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு காமிக்குது அமேசான் ப்ரைம் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு அமேசான் ப்ரைம்லையும் 4K வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சன் நெக்ஸ்ட்லையும் வந்து 4K டால்பி ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சன் நெக்ஸ்ட்லையும் வந்து உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணும். நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சொல்லிட்டு பார்த்துட்டேன், எல்லா OTT கண்டென்ட்லையும் 4K வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க. இப்போ லூமன்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிடலாம். லைட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், மீட்டரில் இருக்கிற வேல்யூ விடுங்க அப்படின்னா லைட்டு போட்டாலும் நல்லா கிளியராக தெரியுதுங்க. இந்த ப்ரொஜெக்டர் வந்து நல்ல வெளிச்சத்தில் வந்து பார்க்கணும், ஹாலில் வந்து போடணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூட் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக் இருக்கிறதுக்குள்ளேயே சரிங்களா. இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 415 இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 490. ஸோ கீழே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 405. சென்ட்ரல் தான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும். 765 இது வரைக்கும் நம்ம ஆண்ட்ராய்டு லூமன்ஸ் வேல்யூலே ஹையஸ்ட் இதுதான் சரிங்களா. நீங்கள் மற்ற வீடியோ கம்பேர் பண்ணி பாருங்கள். 624 கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 686. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 314, இங்கே வந்து 380, இங்கே வந்து 354. ஸோ இப்போ இந்த வேல்யூவில் வச்சு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபார்முலாவில் வந்து போட்டோம் அப்படின்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100 இன்ச்சில் சரி, கம்பெனி சைடில் வந்து சொல்கிறதெல்லாம் 60 இன்ச்சில் வந்து 2500 லூமன்ஸ் சரிங்களா. நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா 100 இன்ச்சுக்கு வந்து லூமன்ஸ் வந்து கம்மியாகும். நிறைய பேருக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் லூமன்ஸோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ 100 இன்ச்சில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 500 ஆண்ட்ராய்டு லூமன்ஸ் வந்து வரது வந்து
தி பெஸ்ட்டு சரிங்களா. உண்மையாலே இது வந்து அல்ட்ரா பிரைட்னஸ் தான். ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். இந்த பாடியை பார்த்தாலே தெரியுதுங்க, இது வந்து நீங்கள் 24/7 வந்து ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு ஹீட் வெளியேற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரி, இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். லென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 81 ஃபாரன்ஹீட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 89.4 சரிங்களா. இந்த பக்கம் காமிச்சிடுறேன். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 84.5. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 85. பின்னாடி தான் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணுது. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சுக்கோங்க சீலிங் மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ 93.3 தாங்க. பின்னாடி கூட உங்களுக்கு 93 வேல்யூ தான் வருது. ஸோ எல்லா இடத்துலையும் வச்சு காமிக்கிறேன். 95 சரிங்களா. ஸோ அதுதான் வந்து அதிகபட்சம் டெம்பரேச்சர். 100 டோட்டல் அப்படின்னா பார்த்துக்கோங்க. 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர்லையும் இது தாங்க பெஸ்ட்டு. நாய்ஸ் பார்த்துடலாம். ஸோ நாய்ஸ்லையும் நோட் பண்ணியிருப்பீங்க. நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு 55 தான் வருது, 60க்கு மேலே வரல. ஸோ மூவி பார்க்குற இதை வந்து பாதிக்கிற அளவுக்கு ஃபேன் நாய்ஸ் வந்து கிடையாது சரிங்களா. இன்ஃபேக்ட் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா 47-48 டெசிபல் தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ நாய்ஸ் டெஸ்ட் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கிற அளவு கிடையாது. ஸோ நல்லாவே உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். இதில் கொடுத்துருக்க ஸ்பீக்கர் வந்து 15 வாட்ஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க டால்பி சப்போர்ட்டோட. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ளே பண்ணிவிடுவோம். நான் வந்து மூவிஸ்லாம் பார்த்துட்டேன் சரிங்களா. இதில் வந்து காமிக்க முடியாது காப்பிரைட் இஷ்யூட்னால. இதில் எவ்வளோ சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சவுண்ட் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. சவுண்டில் வந்து வேறு லெவல். ஆனால் ஆக்சுவலாக கில்லர் செக்மெண்ட்டே சொல்லலாம். சவுண்ட் அண்ட் பிக்சர் ரெண்டுத்துலையுமே சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து தி பெஸ்ட்டு தான். அது கொடுத்துருக்க 15 வாட் ஸ்பீக்கர் வித் டிஎஸ்பி ஆம்பிளிஃபையரோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓவரால் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு குறையே சுத்தமாக கிடையாது, நெக்லிஜிபிள் தான் ஆல்மோஸ்ட். இந்த ப்ரொஜெக்டர் வந்து நான் ரிவ்யூ பண்ணதுலேயே தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொஜெக்டர் சரிங்களா. கண்டிப்பாக அது வந்து இது வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். 32,000 ரூபாய்க்கு வேல்யூ ஃபார் மணிங்க. பிக்சர் குவாலிட்டி சவுண்டு வந்து பகலில் போட்டு பார்க்கணும், ஹாலில் போட்டு பார்க்கணும் அப்படின்ற ஆடியன்ஸ்க்கு வந்து இது வந்து சூட் ஆகும். இங்கே தான் நம்ம கம்பேரிசனுக்கும் வந்திருக்கோம். கம்பேர் டு அதர் வேன்வோ அண்ட் சாட்கோ ப்ரொஜெக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாட்கோ லெஜெண்ட் ப்ரோ இருக்குது, லெஜெண்டும் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வேன்வோ X5 Pro இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது நான் ஏன் இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு HLG அதுக்கப்புறம் HDR10+ உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. 526ல் 4K வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ 4K வேணும் அப்படின்றவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் வித் சேம் ஆன்சை லூமன்ஸ் வேல்யூ சரிங்க. கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்ட் வந்து வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஃபஸ்ட் லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இது வந்து போய் சேரும். ஹோம் தியேட்டர் செட் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. மெம்பர்ஷிப் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கேஸ்.